ஹல்லேலூயா. மே மாதம் 1ஆம் தேதி இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீர என்னேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீர என்னேசுவே, பேரு வெள்ளத்தின் புகலிடம் நீரே, பேரும் கண்மாலை நீழலே, வீசிடும் கொண்டல் காற்றுக்கும் ஒதுக்கி வற்றாத நீரூற்றும் நீரே. வீசிடும் கொண்டல் காற்றுக்கும் ஒதுக்கி வற்றாத நீரூற்றும் நீரே. இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீர என்னேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. போராட்டமான போன வாழ்நாளில் நீரோட்டம் மோதும் மின்னலில் முற்றும் முடிய வெற்றி அளித்தி குற்றம் குறை நீக்கி காத்தீ. முற்றும் முடிய வெற்றி அளித்தி குற்றம் குறை நீக்கி காத்தீ. இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீர என்னேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. அழைத்தவரே உண்மை உள்ளோரே அப்படியே செய்யும் ஈவா, இயேசுவே உம்மா ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மா ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீர என்னேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம். இந்த உழைப்பாளர்கள் தினத்தை உலகம் முழுவதுமாய் பறைசாற்றுகிற இந்த நாளிலும் என் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய தயவும் இரக்கத்தையும் பற்றி இந்த நாளில் சிந்திக்கும்படியாய் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கடந்த 4 மாதங்களும் எங்களை உம்முடைய கருத்துல ஏந்தி நடத்தி சென்ற ஆண்டவர், இந்த 5வது மாதம் உன் தோளின் மேலே சுமக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவர். நீர் தாங்கும் வழி நடத்தும் உம்முடைய தயவை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம். நீரே பேசும் அடியனை மறைத்துக் கொள்ளவும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே என் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 145 9வது வசனம். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர்,
அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆமென். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய தயவு என்ற சொல்லுக்கு கைண்ட்னஸ் அல்லது கிரேஸ் என்ற அர்த்தம். தமிழில் பிறரிடம் காட்டும் அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் நல்ல செயல் என்பது அர்த்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா எழுதிய கடைசி சங்கீதம். சங்கீதம் என்றால் பாடல். அதிலும் இந்த சங்கீதம் தாவீதின் கடைசி துதிப்பாடல். எபிரேயத்தில் கவிதை நடையில எழுதிய ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலில் வரும் 9ஆம் வசனம் ஆண்டவரின் தயவும் இரக்கமும் புகழ்ந்து பாடிய பாடல். வேதாகமும் முழுவதிலும் ஆண்டவரின் தயவை பற்றி 67 முறை வருகிறது. அதே போல கர்த்தருடைய இரக்கம் என்ற வார்த்தை 26 முறை வருகிறது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு முதலாவது நாம் சிந்திக்க போவது தயவுள்ளவர். வேதாகம் சொல்லுகிறது, உபாகமம் 7:9 மோசே எழுதும்போது, தம்மில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை என்றால் வேதத்தை கை கொள்ளுகிறவருக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையாய் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவேதான் உலக மக்கள் யாவருக்கும் தயவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம், சித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடியினால் அவர் நம்மை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறோம். மோசே பக்தன் தேவனை அறிகிற அறிவை அறிந்து கொண்டு கர்த்தர் தயவுள்ளவர் என்பதால் நெருங்கி பழகினார். இல்லை என்றால் தேவனை பார்த்த அதே நொடி பொழுதில் சாம்பலாயிருப்பார். ஆகவே தான் மோசேக்கு சொன்னார், யாத்ராகமம் 33:19-20 வசனங்களில், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமையை மோசேக்கு காண்பித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆலயத்தில் நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திராவிட்டால் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை யாரும் தெரிந்து கொண்டே இருக்க முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினாலே, அவர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவ சமுதாயமே இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய தயவு மட்டுமே. எபேசியர் 1:6 சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய தயவை யோசித்து பாருங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். வேதத்தை வாசியுங்கள். வேதத்தில் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வசனத்தையாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்யும்படியாய் வலியுறுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இரண்டாவது, இரக்கம் உள்ளவர். லூக்கா 1:50 சொல்லுகிறது, அவருடைய என்றால் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. வேதாகமத்தில் இரக்கம் என்ற வார்த்தை 26 முறை வருகிறது. இரக்கம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்பார்கள். கம்பேஷன் என்றால்
பரிதாபம் என்று மட்டுமல்ல, தமிழ் மற்றவர்கள் படும் துன்பத்தை பார்த்து உண்மையாக அவருக்கு உதவி செய்வது என்று அர்த்தம். மத்தேயு 5:7 இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை சொல்லும் போது கூட, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். வேதாகமத்தில் இரக்கம் என்ற வார்த்தை நம்மை படைத்த தேவனுடைய மிக முக்கியமான சுபாவம். அந்த சுபாவம் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் வருகிற தண்டனையை தடுத்து நிறுத்தி கர்த்தருடைய கிருபையினால் மன்னிப்பையும் அன்பையும் தருவது. பக்தன் புலம்பல் புத்தகத்தில் பாடினார், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எதற்காக? நமக்கு பாவம் என்பது இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆகவேதான் சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் என்ற வார்த்தைக்கு இயேசு என்று பொருள். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கூட கற்றுக் கொடுக்கிறார், எங்கள் கடன்களை நாங்கள் என்ற வார்த்தைக்கு திருத்துவ தேவனை குறிக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும் என்று. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் ஆண்டவரின் மன்னிப்பை கேளுங்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே, நல்ல மாதத்திற்காய் நன்றி ஐயா. இன்று உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் தியானிக்க கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ சிலுவையில் பேசின முதல் வார்த்தையே, பிதாவே, இவர் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களுக்கு இரங்கும் என்று சொல்லி மன்னித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தின்படியே வழி நடத்தும். உமக்கு நன்றி ஐயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்தியும். சுகத்தை தாரும், பலத்தை தாரும். எல்லாம் உம்முடையது ராஜா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.